வணக்கம் நேயர்களே. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமதி எழில் கரோலினி நம்மிடத்தில் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்பொழுது அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா நீங்க களமிறங்கி இருக்கீங்க. எதை முன்னிறுத்தி இப்பொழுது நீங்க ஓட்டு சேகரிக்க போறீங்க? உங்களுடைய தாக்கம் என்னவா இருக்கும்? கடந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றாரோ, குறிப்பாக பெண்களுக்கு, மாணவர்களுக்கு என்று அவர் செய்த நலத்திட்டங்களை எல்லாம் எடுத்து கூறி மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். குறிப்பா அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் 2011, 2016, 2021 தேர்தல்களில் அதிமுக வேட்பாளர் திரு சு ரவி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2011 வந்து பார்த்தீங்கன்னா விசிகா போட்டியிடுச்சு. 2016 பார்த்தீங்கன்னா திமுக அவரை எதிர்த்து போட்டியிடுச்சு. திருப்பி 2021 பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுச்சு. ஸோ இந்த 3 தோல்வி அவர். ஸோ இது பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளர் தான் அதிமுக வேட்பாளர் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். மறுபடியும் இது 5வது முறை அவர் நிற்பது. ஸோ அவர் நிற்பது குறித்து நீங்க எப்படி ஒரு பெரிய வேட்பாளராக இருக்குன்னு நம்ம கருத முடியும்? ஸோ அவர் எதிர்த்து போட்டியிடும் போது உங்கள் மனநிலை வெற்றி பெறுவோம் என்று எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல சகோதரர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர், அவருக்கு அப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு வந்திருக்குது, அவ்வளவுதான். பட் இந்த முறை அது நடக்காது. எப்படி சொல்றீங்க? எப்படி நீங்க வந்து கான்பிடென்டா சொல்றீங்க? அவர் வந்து கடந்த 15 ஆண்டுகளில் மக்களுக்கான எந்த நல்ல திட்டத்தையும் இங்க அரக்கோணத்தில் அவர் செய்யவே இல்லை. அதை நாங்கள் பார்த்து கண்கூட மக்கள் பார்க்குறாங்க, நாங்களும் பார்க்குறோம். அதனால அவர் இந்த முறை நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார். நான் என்னுடைய கால் படாத இடமே இங்கே இருக்காது. இரவும் பகலுமாக எல்லா இடத்திலும் சென்று வாக்கு கேட்க நான் இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே வந்து இப்போ தங்கிட்டேன் ஆக்சுவலா. அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நான் வெற்றி பெறுவேன். யூஸ்வலா என்ன சொல்லுவோம்னா, வெளி வேட்பாளர் ஒரு குற்றச்சாட்டு இப்போ வந்து லோக்கலுக்கு ஒரு வேட்பாளர் போடும் பொழுது அவர் எந்த நேரத்தில் தொடர்பு கொண்டால் உடனடியாக வந்து சேவை செய்யக்கூடிய ஆற்றலோ அல்லது உதவி செய்ய ஆற்றல் கூட தன் தேவைகளை பூர்த்தி செய்யவோ அவர் சரியா இருக்கும். ஆனா வெளியிலிருந்து ஒரு வேட்பாளர் என்று சொல்லி இப்போ அரக்கோணத்தில் தொகுதி இந்த முறை வேட்பாளராக இருப்பது வந்து எழில் கரோலின் அவர்கள் அவர் வெளியூர் என்று சொல்லுகிறார்கள். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இது என்னுடைய பூர்வீக மண். நான் இந்த மண்ணின் மகள். என் தாயாரின் அவருடைய தாய் வீடு என்று எங்க அம்மாவோட பாட்டி வீடும் இதுதான். என்னுடைய பாதங்கள் இங்க படாத இடமே இருந்திருக்காது. அரக்கோணத்துல அம்பேத்கர் நகர்ல, ஷான் நகர்ல தான் எங்களுடைய பூர்வீகம். என்னுடைய அப்பா மறைந்த தலித் எழில்மலை அவர்கள் இங்க வந்து தலித் மக்கள் முன்னணி என்ற ஒரு அமைப்பை வைத்து மக்களுக்கான போராட்டங்களை எடுத்து நடத்தினவர். இங்க வந்து அவங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர். எனவே நான் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி. இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுடைய தகப்பனார் வந்து பல சமூக சேவைகள் செய்திருக்கின்றார் சொல்லி. அவர் சமூக சேவை செய்ததுனால அவர் ஆனா நீங்கள் வந்து இதுதான் முதல் களமா அல்லது என்ன? இப்போதான் நீங்க எடுத்த உடனே வேட்பாளர் வந்து சமுதாய பணி உங்களுக்கு இருக்குதா? இல்ல இல்ல இல்ல, சமூக பணி என்பது என்னுடைய ரத்தத்திலே கலந்திருக்கின்றது எங்க அப்பா மூலமா. நாட் ஓன்லி தட், நான் வந்து எம்ஏ படிக்கும் பொழுது என்னுடைய முதுகலை அந்த படிப்புல I've done my MA social work. That is அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் படிச்சேன் நான். இதெல்லாம் ஏன் படிச்சேன் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கான பணி செய்ய தான் நான் வந்தேன். அதன் பிறகு நான் வந்து ஸ்வீடன் நாட்டுக்கு போயிட்டு உப்சாலா யூனிவர்சிட்டி கோத்தம்பர்க் அங்க போயிட்டு விமென்ஸ் ரைட்ஸ் படிச்சுட்டு வந்தேன், ஒரு டிப்ளமோ கோர்ஸ். அங்கேருந்து வரும்போதே திரும்ப எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. நான் ஜப்பான்ல இருக்கிற யோகோஹாமா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஹியூமன் ரைட்ஸ் படிச்சுட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை லா காலேஜில் நான் வந்து ஐம் ஸ்பெஷலைஸ்ட் இன் கிரிமினாலஜி. அதனால என்னுடைய வழக்கறிஞர் தொழில் என்பது இப்போது 31 ஆண்டுகள். அதனால மக்களும் நானும் என்பது என்னுடன் கலந்தது. எனக்கு எதுவுமே புது காலமே கிடையாது. இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஐம் த ஃபர்ஸ்ட் விமன் ஃப்ரம் தி ஹை கோர்ட் ஹூ ஹஸ் கான் டு துபாய் அண்ட் இன்டர்நேஷனல் லீகல் கன்சல்டன்ட், பன்னாட்டு சட்ட ஆலோசகர்னு சொல்லிட்டு
துபாயில வாழ ஹைகோர்ட்ல தமிழ் முதல் பெண்மணி மக்களுக்காக நீங்க தான். நான் தான் முதல் முதல் பெண்மணி. பெண்மணி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஆமா, இருக்கிறீங்க. அங்க இருக்கிற துபாயில இருக்கிற தமிழ் மக்களுக்காக நான் வந்து வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கேன். அதனால எனக்கு வந்து 2023 தங்கை தாரக விருது வழங்கியிருக்கேன் நான். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல தங்க தாரகை விருது வாங்கின சேவைக்காக எனக்கு ஆமா சேவைக்காக. நான் அங்கே பற்றிய சமூக சேவைக்காக தான் எனக்கு அந்த தங்கத்தார் விருது கொடுத்திருக்கிறாங்க. அதுல சமூகம் சேவை என்பதெல்லாம் என்னுடன் கலந்தது. இது இந்த காலம் எனக்கு புதிதே அல்ல. பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல மாநாடுகள், பல கூட்டங்கள் என்று நாங்கள் எப்பொழுதும் மக்களுக்காக பணியாற்றுபவர்கள். சரி, இப்போ இந்த காலம் ஏற்கனவே கேள்வி கிடையாது. இப்பொழுது சப்போஸ் நீங்க வெற்றி பெற்றால் மக்கள் வந்து தொலைபேசி, ஆனா நீங்க வந்து அரக்கோணம் இருக்க மாட்டீங்களா, இல்லன்ற ஒரு அரக்கோணத்துல நீங்க சார்ந்தவர் இல்ல வெளியிருந்து வந்திருக்கிறான்ற. சோ இதுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் இப்பவே இங்க வந்துட்டேங்க சார். ஓ, நான் இனிமேல் இங்க தான் இருக்க போறேன். ஓ, அரக்கோணத்துக்கு வந்துட்டீங்க. ஆமா ஆமா, நான் புதுசு இல்ல, நான் புதியவள் அல்ல. சோ மக்களோட மக்களா இருந்து நீங்க பணியாற்றுவதற்கான களத்துல நான் வந்துட்டேன். நான் வீடு பார்த்துட்டேன். நான் வீடு எடுத்து இங்க தங்கி இருக்கிறேன். மக்களுக்காக மக்கள் சேவை என்பது மனம் முழுக்க எனக்கு அது பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக வந்து உட்கட்சி பூசல் நிலவி இருக்கிறது. அதே போல விசிகாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து லோக்கல்ல கேட்டாங்க, அவங்களுக்கும் தரல. சோ அவங்களும் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க. ஸோ திமுகவும் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிற, இவங்களும் அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலர் பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமூக வலைதளம் கூட திமுக ஒரு சிலர் வந்து அதை இதுவே போட்டாங்க, நம்ம அரக்கோணத்தை வந்து அதிமுக தார வார்த்தைன்ற மாதிரி ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ண உடனே விசிகா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண உடனே இது ஒரு வந்துச்சு. இப்போ இது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? திமுக தான் எங்களை வழிநடத்துகிறது. இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் நான் வந்த உடனேயே நான் அவர்களிடத்தை போய் அணுகிய பொழுது என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையை ஏற்றுக்கிட்டு ஒன்றிய நகரம் மாவட்டம் முழுக்க நாங்கள் சுற்றி வந்து எல்லாரையும் இப்போ பார்த்துருக்குறோம். எனக்கு நீங்க சொல்றபடி எல்லாமே புதுசா இருக்குது. அப்படி ஒரு எதிர்ப்பு வரவே இல்லை, எதிர்ப்பு தெரியவும் இல்லை. திமுகவும் விசிகாவும் இணைந்து இப்போது நாங்கள் வந்து எங்களுடைய களப்பணியை தொடங்கி இருக்கின்றோம். சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி. இப்போ தேமுதிக இணைந்திருக்கிறார்கள், அப்புறமா காங்கிரஸ் எல்லாமே இணைந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக என்டிஏ கூட்டணியில வந்து இப்போ பிஜேபி புதுசா இணைகிறார்கள். சோ எது லாபம், எது நஷ்டம்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, மதசார்பற்ற இந்த கூட்டணி வந்து நிச்சயம் வெல்லும். பிஜேபி காரர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான ஜனநாயக சக்தி விரும்புகிறார்கள். அவர்கள் வந்து அதை திணிக்கணும்னு சொல்லிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சருடைய தலைமையில இன்னைக்கு வந்து ஒரு மெகா கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த மெகா கூட்டணியில திரும்பவும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். நல்ல காரியங்கள் எதெல்லாம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றதோ அது மீண்டும் தொடரும். இப்போ என்டிஏ கூட்டணியில பார்த்தா பிஜேபி வந்து இணைந்திருப்பது அதிமுகக்கு லாபமா நஷ்டமா, நீ எப்படி பாக்குறீங்க? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக ஒண்ணு இல்லை. அது வந்து சில்லாக உடைக்கப்பட்டு அங்க இருக்கிற கிட்டத்தட்ட 9 கட்சிகளாக இன்னைக்கு வந்து உடைக்கப்பட்டிருக்குது. பிஜேபி இன்னைக்கு வந்து அதிமுக வச்சு உள்ள வந்துட்டு நாளைக்கு அதிமுக இல்லாம ஆகி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, உங்களுக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாருக்கு? அண்ணன் எடப்பாடியாருக்கு. நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, உள்ள வந்து உங்களை தள்ளிட்டு அவங்க ஆளாயிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கிறாங்க. அவங்க இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே காணாம போயிடுவாங்க நிச்சயமாக. ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவருடைய தலைமையில அந்த பிஜேபி நாங்கள் விரட்டி அடிப்போம். இப்ப தாவேகா விஜய் பிள்ளை பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு 17 வயசுல இருந்தே ஒரு 20-27 வயசுல வந்து
தாவேக்கால இருக்கிறாங்க விஜய் சார்ந்த கட்சியில. ஸோ இவர்களுடைய வருகை ஏன்னா இது 2026 வந்து பாத்தீங்கன்னா புதிய வருகை அவங்களுக்கு. பிஜேபி அதிமுக இணைந்தது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க வருகை அதுக்கு முன்னாடி பார்த்தா சீமான் அவர்கள் வருகை. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நான் தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாவே நிற்கிறார். 234 தொகுதியில அவர் தான் தனியா நிற்கிறாரு. அது ஒரு ஓட்டு வங்கி அவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. லைட்டா பாதிப்பு ஏற்பட்டுக்கிற ஒரு சூழ்நிலையில தாவேக்காவுடைய வருகை நம்முடைய அரக்கோண பகுதியில அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில எந்த அளவுக்கு பாதிப்பு என ஏற்படுத்தும்? என்னை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் தான், திமுக அதிமுக, அவ்வளவுதான். 2 கட்சிகளுக்கான தேர்தல் இப்ப நடைபெற போகிறது. தாவேக்கா அப்படின்னு சொல்லணும்னா விஜய் ஒரு நடிகர், அவ்வளவுதான் சார். அந்த நடிகர் அவருடைய ரசிகர்கள் இப்ப வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெளிவு வந்துடும். வருகிற கூட்டம் எல்லாமே ஓட்டுக்கான கூட்டம் என்று சொல்ல முடியாது. நம்முடைய இளைஞர்களும் சிந்திப்பார்கள். மக்கள் நலன் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. அதுல வந்து விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா அவருக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா அவர் வந்து 2 தொகுதியில போயிட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்க மாட்டார். விஜய் அவர்களும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். களத்தை காண வேண்டும், மக்களை காண வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். மக்களுக்கான போராட்டங்களிலே அவர் ஒரு ஆளா வந்து நிக்கணும். முதல்ல அவருடைய தலைமையிலே போராட்டங்கள் நடத்த வேண்டும். மேடம், இப்போ அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி நீங்க பிரச்சாரம் இல்ல கட்சி வேட்பாளர் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டீங்க ஆக்சுவலா. சோ இந்த சூழ்நிலையில அரக்கோணத்துல தொகுதியில என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அல்லது 15 ஆண்டுகள் அவர் வந்து பணியாற்றியதற்கு பார்த்து சிறப்பான ஆற்றி இருக்கிறாரா, அல்லது என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதா, அல்லது மக்களுடைய தன்மை என்னவா இருக்குது இப்போ போய் பாக்குறீங்க நிலைப்பாடுகள்? நான் பார்த்து இந்த 15 வருஷத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு பாலம் போகுது, ரெட்டகன் வராபதி. அது எதுவுமே பண்ணவே இல்லை. இங்க ஒரு சட்ட கல்லூரி இல்ல, இங்க ஒரு மருத்துவ கல்லூரி இல்ல, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல. கல்வி நிறைய வந்து அரசு இல்ல, பட் பிரைவேட்டா இருக்கலாம். அரசு இன்ஜினியரிங் காலேஜ் சொல்றேன், அதெல்லாம் கொண்டு வரவில்லை. கல்வி ரொம்ப அடிப்படை, மக்களுக்கு கல்விதான் அவசியம். அது அவர் கொண்டு வந்திருக்கலாம். 15 வருஷம் இருந்திருக்கிறார். ஆமா, இது அவர் வந்து கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாரு. தரமான கல்வி, தரமான கல்லூரி என்பது இங்க இல்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த அரக்கோணம் இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற மக்கள் வேலையே இல்லாம இங்க இருக்கிற ட்ரெயினை பிடிச்சி டெய்லி திருவள்ளூருக்கோ சென்னைக்கோ போயிட்டு வராங்க. ஸோ தொழில் அந்த சாலைகள் எல்லாம் அப்படியே நலிவடைந்து போயிடுச்சு. நான் ஒருவேளை இந்த சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து இந்த தொழிற்சங்க தலைவராக, நான் வந்து MRF தொழிற்சங்க தலைவராக இருப்பதனால மக்களுக்கான நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி சிப்காட்டிங் வரத்துக்கு வழிவகை செய்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். நெசவாளர்களுக்கு ஜவுளி பூங்கா இல்ல, நெசவாளர் ஏன்னா நிறைந்தது ஒரு இருக்கு நெசவாளர்களை பார்த்துருப்பீங்க. நெசவாளர்கள் அவருடைய நிலைப்பாடுகள் அவருக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? நெசவு தொழில் வந்து இப்போ வந்து ரொம்ப நலிஞ்சு போயிடுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். திரும்ப இந்த திமுக ஆட்சி வந்த உடனேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் பேசி அவங்களுக்கான நல்ல காரியங்களை கொண்டு வந்து அந்த தொழிலை மீண்டுமாக ஒரு புத்துணர்வுடன் செயல்பட நான் பண்ணுவேங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஈஸி கிடையாது. ஒரு தொழில் நலிந்து போறதுன்றது அந்த நெசவு தொழில் வந்து ஆண்கள் பெண்கள் என்று ஒரு குடும்பமாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தொழில் அது. அதனால வந்து இவர் வந்து இந்த 15 வருஷத்துல எதுவுமே பண்ணல சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நீங்க வந்து இப்போ கடந்த தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தித்தது வந்து ஆண் வேட்பாளர்கள், முதல் முறையா வந்து பெண் வேட்பாளராக நீங்க களம் இறங்குறீங்க. ஏன்னா அவருக்கு நீங்க எப்படி மனநிலை, ஒரு ஆண் அவர் வந்து தொடர்ந்து வெற்றி, இந்த ஆண்டு வந்து நான் நிற்பேன் என்று ஒரு பெண் வேட்பாளராக நிர்ணயிக்கிறீங்க, உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குங்க? ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் சார். அவர் எதிர்த்து நிற்கிற ஒரு பெண் என்றால் வந்து ரொம்ப பெருமைப்படுகின்றேன். பெண்களுக்கான நிலை இப்ப எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்து சொல்லுவேன். நான் சட்டமன்ற உறுப்பினர்னா என்னென்ன மேம்பாடுகள் கொண்டு வரலாம் இந்த அரக்கோணம் பகுதியில்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன். நம்முடைய கூட்டு முயற்சியை எடுத்து சொல்லுவேன். இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் என்று எல்லாரையும் கவர்ந்து நிச்சயமாக நான் வந்து
பானை சின்னத்துல வெற்றி பெறுவேன். தலைவர் எழுச்சி தமிழர்கள் ரொம்ப நம்பிக்கையோட எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். தலைவரை சந்தித்து அந்த வெற்றி கனியை நான் வந்து தலைவருடைய பாதத்துல சமர்ப்பிப்பேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த நேரத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 நம்பிக்கையோட 3 முறை இருந்துட்டு 4வது முறை களத்தில் இருக்கின்ற வேட்பாளரை சந்திக்க வந்திருக்கின்ற ஒரு கருப்பினத்தை சார்ந்த பெண் சார். நான் அதெல்லாம் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். நான் கொஞ்சம் கூட பயமே இல்லை, எனக்கு கொஞ்சம் அச்சம் கூட இல்லை எனக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார், 15 வருஷம் என்ன பண்ணிருக்கோம் அவர் சொல்லணும், என்ன சொல்லுவார், அவர் என்ன செய்யலன்றதை நான் பட்டியலிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் செய்த காரியங்களை அவர் பட்டியலிட்டோம், அவர் என்ன செய்யவில்லை என்று ஒரு நீண்ட பட்டியலை நான் நேரடி விவாதத்துக்கு தயாரான்னு சொல்றீங்க. கண்டிப்பா மக்களுக்கு எடுத்து சொல்வேன், நான் மக்களுக்கு எடுத்து சொல்லுவேன். அவர் எவ்வளவோ செஞ்சு இருக்கலாம், அவர் ஏன் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த காரணம் சொன்னாலே போதும். ஆனா இது கண்டிப்பா இந்த அரக்கோணம் தொகுதி பொறுத்தவரை இது வலுவான ஒரு தேர்தல தான் இருக்கும். ஏன்னா நீங்களும் சட்டம் படிச்சு வழக்கறிஞராக இருக்கிறாங்க, அவரும் ஒரு சட்டம் வழக்கறிஞராக இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றிருக்கிறாரு. சொன்ன மாதிரி இந்த வாட்டி நீங்க களம் இறங்கி இருக்கிறீங்க, நானும் வந்து அரக்கோணம்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆணித்தரமா இருக்கும். ஸோ இந்த நிலைப்பாடுகள் இருக்கும்போது நீங்க ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ கூட்டணி எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ திமுக, ஏன்னா இது அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கடந்த 3 தேர்தலிலும் அது இழந்து விட்டுச்சு, எல்லாத்தையுமே இழந்துருக்கு. ஆனா இப்பொழுது வந்து நீங்க தூக்கி பிடிக்கின்ற ஒரு சூழ்நிலையா இருக்குது வெற்றி பெறும். ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க, எப்படி பண்ண போறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் இந்த முறை விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த முறை வந்து நிச்சயமாக நம்முடைய கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் இருக்கின்ற நான் பானை சின்னத்துல வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்து பேசுறாங்க. கிராமங்களுக்கு போயிட்டு வந்தேன் நான் இன்னைக்கு. கிராமங்கள்ல பேசுறேன், நகரங்கள்ல பேசுறாங்க, தொழிற்சாலை இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் பேசுறாங்க. இல்ல 3 முறை நம்ம வந்து ரொம்ப அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அவர் எதுவும் பண்ணலான்னா இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த நாட்டிலிருந்து துபாய் நாட்டுக்கு சென்று அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்காக நான் அங்க சமூக பணி ஆற்றதுனால எனக்கு வந்து 2023 தங்கத்தாரகி விருது வழங்கினாங்க. அது வந்து ஒரு பணிக்காக அவங்க கொடுத்ததுதான். அது அந்த டிஃபரன்ஸ்ல நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா மேடம். இப்போ இந்த தேர்தல்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப களம் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில எந்த அளவுக்கு நீங்க உங்களோட முயற்சி எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க? மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலைப்பாடுகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்ககிட்ட? நாங்க வந்து இப்ப பொழுது வெடிது அப்படின்னு சொன்னா இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளவு கூட்டம் போகணும் உங்களுக்கே தெரியும். அவங்கள போய் காலையில இருந்து அவங்கள சந்திச்சுட்டு இரவு ஒவ்வொரு கிராமங்களுக்கு போயிட்டு டோர் கேன்வாசிங் பண்ற அளவுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திட்டு இருக்கோம். எல்லா கூட்டணி கட்சியும் இதுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கிறாங்க, ரொம்ப உத்வேகத்தை செயல்படுவதாக அவங்க வந்து வாக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கண்டிப்பா அதை நாங்கள் செய்வோம். சரி, இப்போ நீங்க இத்தனை வாட்டி நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் சந்திச்சிட்டீங்க அரக்கோணம் மக்கள். அரக்கோணம் மக்கள் அவன் நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய இப்போ நீ போய் பார்த்ததுனால வந்துச்சு அவங்க வந்து இப்போ நிலைப்பாடு, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்களிப்பான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருக்கு? கண்டிப்பாங்க சார், மக்கள் எல்லாருமே வந்து என்ன விரும்புறாங்கன்னு எங்களால தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே they started liking me. ஓ அம்மா வந்திருக்கிறாங்க, நம்ம அக்கா வந்திருக்கிறாங்க. இது பெண்ணாலையா அல்லது எந்த பெண்கள் இளைஞர்கள் என்னை வந்து அக்கான்னு கூப்பிடுறாங்க, அம்மான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லும் போது அது என்னால முடியணும்னு நம்புறாங்க. நான் வந்து இன்னும் ஒரு கருத்தை உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். நான் இதுவரை 3 முறை ஐநா சபை சென்று ஐநா சபையில இந்திய பெண்கள் நிலையை குறித்து பேசியிருக்கின்றேன். சோ சட்டசபையில பேசுறது வந்து எனக்கு புதியா இருக்குது. சண்டை போட்டுனா வாங்கி தருவேன் மக்களுக்காகன்றீங்க. ஐ வாண்ட் டு ஃபைட். ஆமா, போராட்டம் என்பது என்னுடைய வாழ்க்கையில கலந்தது. மேடம் இவ்வளவு நீங்க பண்றீங்க. சோ இது இந்த முறை இதை ஃபர்ஸ்ட் முறை நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினருக்காக தேர்தல் நிக்கிறது கரெக்டுங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல நான் மக்கள் நல கூட்டணியில் 2016 செய்யூர்ல நின்று இருக்கிறேன். மக்கள் நல கூட்டணியில் அதிக வாக்குகள் வாங்கி பெண் வேட்பாளர் நான். ஆமா. சரி, இப்பொழுது நீங்க வந்து இப்போ நிக்க போறீங்க. சோ மக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கே வந்து சார் அவங்கள சந்திக்கும் போது அவர்கள் சொன்னது அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சுங்க சார். நாங்க வந்து அவருக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தோம்,
எங்களுக்கு எந்த ஒரு மேம்பாடும் வந்து அடையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால எனக்கு வந்து அவங்க இந்த முறை இந்த வாய்ப்பை வழங்குவார்கள் நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள். நான் வந்து ஓய்வில்லாமல் உழைப்பேன், அவர்களை சந்திப்பேன். எங்களுக்கு வெற்றி கனி ரொம்ப அருகிலே இருக்குது. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஐ எம் ரெடி டு டூ தட். ஓகே, சரி. எந்த அளவுக்கு உங்களுக்கு சேவைகள் இருக்கும்? மக்களுக்கான சேவைகள், ஒருவேளை நீங்க சட்டமன்ற உறுப்பினர் பண்ணிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சேவை இருக்கும்? எப்படி நம்புறது உங்களை? பேசிக்காவே நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். I've done my MA social work, then specialized in community development. அதனால வந்து சேவைன்றது வந்து நம்முடைய வாழ்க்கை கலந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து ஒன்ஸ் இன் 15 days துபாய்க்கு போயிட்டு வந்து அங்க இருக்கிற கேசஸ் நானே தான் பார்த்துக்கேன். நான் தான் ஹேண்டில் பண்றோம். இங்கே பார்த்துக்க அந்த மாதிரிலாம் போயிட்டு வர என்னால அரக்கோணத்திலே தங்கினா வேலை பண்ண முடியும் சார். இது என்னுடைய மண். கடல் கடந்து நீங்க போய் சேவை செய்யற நீங்க. ஆமா, அரக்கோணம் மக்களுக்காக பக்கத்துல இருந்து வந்து சேவை செய்ய. ஆமா, என் தாய் மண் இது, என்னுடைய மண், இந்த மண்ணின் மகள் நான். அதனால வந்து நான் இங்கே தங்கி என்னுடைய அடுத்த காலங்களை வந்து இங்கே நான் வந்து மக்களுக்காக நிச்சயமாக நான் செய்வேன். எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னெல்லாம் நான் வந்து வெளிநாட்டுல கத்துட்டு வந்தேன் இல்ல பார்த்துட்டு வந்தேன்றத இங்க வந்து சட்டமன்றத்துல அண்ணன் நம்ம முதலமைச்சர் எடுத்து சொல்லி நான் அரக்கோணத்துக்கு கொண்டு வர நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, கடைசி அவங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய உங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீ வேட்பாளரா நீங்க என்ன வேண்டுகோள் விடுக்கிறீங்க? அன்பார்ந்த அரக்கோணம் சட்டமன்ற வாக்காளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வாக்களிக்க முதன்முறையாக வாக்களிக்கும் அன்பு குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே நான் பானை சின்னத்திலே திமுகவின் அணியிலிருந்து ஒரு வேட்பாளராக களமிறங்குகின்றேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதம் பணிந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் உங்களுக்காக என்னுடைய எஞ்சிய காலம் முழுதும் நான் அரக்கோணத்திலேயே இருந்து நான் பங்காற்றுவேன், பாடாற்றுவேன் என்று வாக்களித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. இதுவரை சூறாவளி பிரச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சாரம் மத்தியிலும் நமக்கு நேரத்தை ஒதுக்கி நேரத்தை கொடுத்த அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வேட்பாளர் எழில் கரோலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி.